தாவரங்களுக்கு உயிர் உண்டு, ஆனால் அவை சுவாசிப்பதை நாம் நேரில் பார்த்திருக்கிறோமா? தாவரங்களின் இலைகளில் ஸ்டொமேட்டா எனப்படும் பல்லாயிரக்கணக்கான நுண்துளைகள் உள்ளன. இவைதான் தாவரங்களின் மூக்கு. இத்துளைகள் வழியாகத்தான் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே செல்வதும் ஆக்சிஜன் மற்றும் நீராவி வெளியே வருவதும் நடக்கிறது. இதுவரை ஒரு கருத்தியலாக மட்டுமே இருந்த இந்த வாயு பரிமாற்றத்தை அதிநவீன கேமராக்கள் மூலம் நிகழ்நேரத்தில் ரியல் டைம் வீடியோவாக பதிவு செய்துள்ளார்கள் விஞ்ஞானிகள். மனிதர்கள் மூச்சை இழுத்து விடுவதைப் போல தாவரங்கள் வளிமண்டலத்துடன் விளையாடுவதை நேரலையிலேயே நாம் பார்க்கலாம். இந்த கண்டுபிடிப்பு நாம் சுவாசிப்பதற்கு போராடுவது போலவே தாவரங்களின் அன்றாட போராட்டத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வெயில் அதிகமாக இருக்கும்போது அல்லது ஈரப்பதம் குறையும் போது நீர் இழப்பை தடுக்க இந்த ஸ்டொமேட்டா துளைகள் புத்திசாலித்தனமாக தங்களை மூடிக்கொள்கின்றன. கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி ஒளிச்சேர்க்கை மூலம் நமக்கான ஆக்சிஜனையும் தங்களுக்கு தேவையான உணவையும் தயாரிக்கின்றன. முன்னணி ஆராய்ச்சி நிறுவனங்களை சேர்ந்த விஞ்ஞானிகள் மேற்கொண்ட இந்த ஆய்வு வெறும் காட்சிப்பதிவு மட்டுமல்ல, விவசாயத்துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது. தண்ணீர் பற்றாக்குறை உள்ள காலங்களில் பயிர்கள் எப்படி தப்பிப் பிழைக்கின்றன என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் வறட்சியை தாங்கும் புதிய பயிர் வகைகளை உருவாக்க முடியும். புவி வெப்பமடைதலால் தாவரங்களின் சுவாசம் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை கண்டறிந்து எதிர்கால உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். அடுத்த கட்டமாக பல்வேறு வகையான மரங்கள் மற்றும் செடிகளின் சுவாச முறைகளை ஆய்வு செய்ய விஞ்ஞானிகள் திட்டமிட்டுள்ளார்கள். தாவரங்களின் இந்த மௌனமான சுவாசம் உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டுள்ளது. இது மனிதர்களுக்கும் இயற்கைக்குமான பிணைப்பை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் வெளியான செய்தி இது.